ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே பிலிப்பியர் 2:3 கூட வாசித்து தியானிக்கலாம். ஒன்றையும் வாதினால் ஆவது வீண் பெருமையினால் ஆவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்காம். மெய்யாகவே ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நேரத்திலும் எல்லா மனிதர்களையும் நம்மை விட அவர்களை மேன்மையாக நினைப்பது தான் மிகவும் நன்றான ஒரு காரியமாக இருக்குது. அதை தான் வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு மாறாக மனிதர்கள் என்று அநேகர் வசதி உள்ளவர்கள் ஏற்றத்தாழ்வுகள் அநேகம் பார்த்து அவர்களை மதியாதபடிக்கு அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். வசனம் என்ன சொல்கிறோ அதை தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்களாக இருப்பதை தேவன் விரும்புகிறார். இந்த பிலிப்பியர் புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது, தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கூட அநேக காரியங்கள் அநேக வசதிகள் நம்மிடத்தில் இருந்தாலும் மற்றவர்களை நாம் எல்லாரையும் ஒரே மாதிரியாக நாம் நேசிக்க வேண்டும். எல்லாரையும் மேன்மையாக நாம் பார்க்க வேண்டும். அநேகர் மிகவும் வசதி குறைந்தவர்கள், இல்லாதவர்கள், ஏழைகள், அவர்களை பார்க்கும்போது அவர்கள் மேன்மையாக எண்ணாதபடிக்கு அவர்கள் ஏற்ற தாழ்வுகளை இந்த பூமியில் அநேக மனிதரிடத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நாம் செய்யாதபடிக்கு எல்லாரையும் ஒருவரையொருவர் நாம் மேன்மையுள்ளவர்களாக நாம் எண்ணும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் நாம் மேன்மையாக எண்ணும்போது தான் தேவன் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாதபடிக்கு நாம் எல்லாரிடமும் நாம் தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும். எல்லாரையும் நாம் நேசிக்க வேண்டும். எல்லாரையும் மேன்மையாக நினைக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். அநேகர் வசதி உள்ளவர்களை பார்க்கும்போது அவர்களிடத்தில் அவர்களை மேன்மையாக எண்ணுவதும், வசதி குறைந்த மனிதர்களை பார்க்கும்போது அவர்களை தேழ்மையாக நினைத்து அவர்களை உதாசீனப்படுத்துவதும் இந்த பூமியில் அநேக மனிதரிடத்தில் காணப்படுகிறது. நாம் வசனத்தின்படி நாம் நடந்து கொள்ளும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் எல்லா மனிதரிடத்திலும் தேவன் சொல்லிய இந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் ஒவ்வொருவரையும் மேன்மையாக எண்ணும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். முதல் வார்த்தையில் கூட இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் செய்கிற விஷயங்களை நாம் ஒவ்வொரு நாளிலும் வாதினாலும் வீண் பெருமையினாலும் செய்யாதபடிக்கு மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் தாழ்மையை தரித்து கொண்டு எல்லாரையும் நம் ஏற்றத்தாழ்வுகள் உயர்வுகள் என்று பார்க்காதபடிக்கு நாம் ஒவ்வொருவரையும் மேன்மையாக நினைக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளில் நமக்கு தேவையான சகல நன்மைகளையும் உதவிகளையும் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுவீர்கள் என்றால் எந்த ஒரு ஏற்ற தாழ்வுகள் இல்லாதபடிக்கு எல்லாரையும் ஒரே மாதிரியாக நேசித்து ஒவ்வொருவரையும் நாம் கனப்படுத்தும் போது மேன்மையாக நினைக்கும் போது அதற்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எல்லா மனிதர்களிடத்திலும் நாம் ஏற்றத்தாழ்வு பார்க்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் ஒருவரை ஒருவர் நாம் மேன்மையாக நினைத்து அவர்களை நாம் நினைக்கும்போது தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். வசனத்தின்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் வாதினாலோ வீண் பெருமினாலோ நாங்கள் செய்யாதபடிக்கு ஒருவரை ஒருவர் நாங்கள் கனப்படுத்தி மேன்மையாக நினைத்து அவர்களை நினைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் உமக்கு நன்றி சொல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக.
எல்லா மனிதர்களிடத்திலும் எல்லா மனிதர்களையும் நாங்கள் மேன்மையாக நினைத்து அவர்களை கனப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.